ஹாய் கைஸ், நான் உங்கள் ரியோ. ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்துக்கலாம். ஹாய், என் பேர் பவிலின்லா. நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக ப்ரௌனி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் ஆஃப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட மைதா மாவு இருந்தால் மைதா மாவு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 எக்ஸு, பட்டர், 1 கப் ஆஃப் சுகர், வெனிலா எசன்ஸ் அண்ட் டார்க் சாக்லேட். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் டார்க் சாக்லேட் ஒரு பார் எடுத்துகிட்டு கூட பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். இப்போ ஒரு பவுலில் டார்க் சாக்லேட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இப்போ பட்டர் ஆட் பண்ணணும். பட்டர் ஆட் பண்ண அப்புறமா இது டபுள் பாயிலிங் மெத்தடில் இப்போ இதை நல்லா உருக்க போகிறாங்க. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் பட்டர் சூப்பராக உருகிட்டுருக்கு. இனி இப்படி சாக்லேட்டும் உருகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது சாக்லேட் மெல்ட் ஆகிற கேப்பில் நம்ம இங்கே பேட்டரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 எக்ஸை உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 1 கப் ஆஃப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி இப்போ திருப்பி 10 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா சாக்லேட் நல்லா உருகி வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட்டரும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும். பார்த்திங்கன்னா நிலா அங்கே மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கேப்பில் நம்ம இதை சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா உருகி சாக்லேட் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உருகி பட்டர் கூட மிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த சாலிடாக இருக்க சாக்லேட் உருகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம எக் அண்ட் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே எடுத்து வச்சு 2 கப் ஆஃப் மைதா மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் மிக்சிங்கில் ஹெல்ப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 லிட் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணியாச்சு. இதில் 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கீ இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்மெல் வராத ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக்கிங் பேனில் போட்டு லைட்டாக கீ ஆட் பண்ணி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக 2 பிஞ்ச் ஆஃப் மைதா மாவு இந்த பேனில் போட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி மைதா மாவு ஆட் பண்ணால் கேக் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் டஸ்ட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். பேக்கிங் பேனில் நான் ஹாஃப் பேட்டர் ஊற்றிருக்கேன். ஹாஃப் பேட்டர் மட்டும் ஊற்றிருக்கேன். இதில் கட் பண்ணி வச்ச சாக்லேட்ஸ் வைக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வேணுன்னா நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி சாக்லேட் ஃப்ளேவர்லேயே ப்ரௌனி செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ நட்ஸ் போட்டு ப்ரௌனி செய்கிறோம். இப்போ வந்து இந்த சாக்லேட்டை பொடி பொடியாக நம்ம துருவிக்கலாம். நம்ம வந்து சாக்லேட்டை துருவி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேஷ்யூஸ் அவ்வளோதான் கட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பேக்கிங் பேனில் சாக்லேட்ஸ் போட்டிருப்போம். அதில் வந்து கொஞ்சமாக கேஷ்யூஸ் கட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி பேட்டரை இன்னொரு டைம் திருப்பி பேட்டரை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஹாஃப் பேட்டர் ஊற்றிருக்க பேனில் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கிற பேட்டர் எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கணும். ஃபுல் பேட்டரையும் நம்ம பேக்கிங் பேனில் ஊற்றிட்டோம். வந்து இப்படி டேப் பண்ணோம்னா பபிள் ட்ராப்ஸ் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து டெக்கரேஷனுக்கு வந்து நான் வந்து சாக்லேட் ஷேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேஷ்யூஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இனிமேல் நம்ம வந்து 1 ஹார் வந்து குக்கரில் வந்து உங்களுக்கு வாட்டர் வேணுனாலும் ஊற்றி நம்ம பேக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த டைம் சால்ட் போட்டு பேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பேக் பண்ணுறது. உடனே குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பேக்கிங் பேனை உள்ளே வச்சிட்டோம். இப்போ வந்து லிட் போட்டு கரெக்டாக 1 ஹார் பேக் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹவர் குக் பண்ணி நம்மளோட குக்கர்லேருந்து ப்ரௌன் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மேலே இருக்க க்ரஸ்ட்டு பார்த்திங்கனாலே கேட்குது. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் போல். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பீஸை நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு நிலா வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு ப்ரௌனி செஞ்சு தந்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எங்கள் கிச்சனுக்கு வந்து நீங்களும் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க.